ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் பை சார்ட் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும் 360 டிகிரியா இருக்கும். அதுல ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளவு ஆங்கிள் அப்படின்றது தான் நமக்கு இங்க டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மார்க்ஸ் ஸ்கோர்டு இன் ஹிஸ்டரி. ஹிஸ்டரின்றது நமக்கு இந்த டிசைன். சோ அது எங்க இருக்கு 70 டிகிரி. சோ ஹிஸ்டரி வந்து 70 டிகிரி அண்ட் மார்க்ஸ் ஸ்கோர்டு இன் ஹிந்தி. ஹிந்தி வந்து நமக்கு என்னது ப்ளூ கலர், அதாவது 55 டிகிரி. ஹிந்தி வந்து 55 டிகிரி. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, மார்க்ஸ் இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க. சோ டைரக்டா நம்ம இதுக்கு தனியா ஃபைன் பண்ணி இதுக்கு தனியா வேல்யூ ஃபைன் பண்ணி அதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறத விட இந்த 2 டிகிரிக்குமான டிஃபரன்ஸ் எடுத்துடலாம். இப்போ 70 டிகிரிக்கும் 55க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ 15 டிகிரி அப்படின்றது தான். இந்த 15 டிகிரி 360ல தானே டோட்டல் சர்க்கிள் 360 டிகிரி, அதுல 15 டிகிரி டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு இங்க வேல்யூ என்ன, டோட்டல் மார்க்ஸ் 600 அப்படின்றது. சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் ஆனது கிடைச்சிரும். ஸோ நமக்கு 50/2 அப்படின்றது என்ன வந்துடும் 25 அப்படின்றது நமக்கான ஆன்சரா கிடைச்சிரும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதே டேட்டா இன்டர்பிரேஷன்ல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 2 பார்ட்டா பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.